மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சுபத்துவ சூரியன் அப்படின்னு இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க? சூரியன் என்ன, எப்போது, ஏன்? சுபத்துவ சூரியனின் மறைவிட பலன்களை ஆதிபத்திய காரக ரீதியாக விளக்கவும். ராஜேஷ் பண்ராஜ் கேட்டிருக்கிறீங்க. சூரியன் என்ன, எப்போது, ஏன்? சூரியன் ரொம்ப முக்கியமான கிரகம். சூரியன் என்ன கொடுக்க போகிறார்? அதிகாரம் கொடுக்க போகிறார். சூரியன் இல்லைன்னா அதிகாரம் இல்லை. ஒரு மனுஷன் கௌரவமாக வாழ்கிறதுக்கு துணை செய்யக்கூடியது, தலைமை பதவி போன்ற அமைப்புகளுக்கு துணை செய்யக்கூடியது சூரியன். அதிகார கிரகம், நம்பர் 1 போன்ற அமைப்புகளில் இருக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம். எல்லாவற்றிலுமே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று சொல்லப்படக்கூடிய சுய மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியன். அப்போ அந்த சூரியன் எப்படி இருக்க வேண்டும்? சூரியன் யாருடன் சேரலாம், யாருடன் சேரக்கூடாது? ராஜேஷ் பண்ராஜோட கேள்வி சுபத்துவ சூரியனுடைய மறைவிட பலன்கள். அது இருக்கட்டும். அப்போ அந்த சுபத்துவ சூரியன் என்ன, பாபத்துவ சூரியன் என்ன? சூரியன் யாருடன் சேரலாம், யாருடன் சேரக்கூடாது? கூடாது. இதெல்லாம் சுத்தமாக கூடாத நிலைமைகள். சூரியன் சனி ராகு கேதுவோடு கண்டிப்பாக சேரக்கூடாது. இதுவும் கூடாது தான். இது அமாவாசை, கடுமையான அமாவாசை. இன்றைக்கி தான் நம்ம எல்லோரும் விளக்கேற்றுறோம். இருக்கிறதுலே கடுமையான அமாவாசை, இருக்கிறதுல கடுமையான பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி, இருக்கிறதுலே கடுமையான அமாவாசை தீபாவளி அன்னைக்கு. இதுவும் சூரியனை பலவீனப்படுத்தக்கூடிய அமைப்பு தான். சூரியன் என்பதை பூமியாக நினைத்து கொள்ளுங்கள். அதுதான் உண்மையும் கூட. ஜோதிடத்தில் சொல்லப்படுகின்ற குறிப்பிடப்படுகின்ற சூரியன், அந்த சூரியனுடைய ஒளியை நமக்கு வாங்கி பெறக்கூடிய நம்முடைய பூமி தான் இங்கே சூரியனாக சொல்லப்படுகிறது. என்ன அர்த்தம்? மேஷத்தில் சூரியன் உச்சம். சித்திரை மாதம் நம்முடைய பகுதி வெப்பத்தால் அப்படியே தகிக்குது. இப்படி நினச்சிக்கிட்டு ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். மேஷத்தில் சூரியன் உச்சம். இந்த இடத்துல அதிக வலிமை பெறுகிறார். நம்முடைய பகுதி அதிக ஒளியை பெறுகிறது. துலாத்தில் சூரியன் நீச்சம். சூரியன் ஒளியை இழக்கிறார். நம்முடைய தட்சிண பகுதி, நம்முடைய இந்திய பகுதி மழையால் சூழப்பட்டிருக்கிறது. சூரியனையே காணும். இப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதனால தான் அந்த சூரிய பார்வை என்கின்ற அமைப்பில் எனக்கு சந்தேகம். சூரிய பார்வையில் அந்த மாசி மாதம் பிறந்தவங்களுக்கு மட்டும் சிம்மம் வலுப்பெறுகிறத உணர முடிகிறதே தவிர மற்ற எந்த இடத்துலையும் சூரியன் ஒரு விஷயத்தை பார்த்தால் அந்த இடத்துல சூரியனால் இந்த எஃபெக்ட் கிடைச்சது, சூரியனுடைய பார்வையால் இந்த பலன் நடந்தது என்பதை என்னுடைய 40 ஆண்டுகளுக்கும் மேலான பலன் சொல்லுகின்ற அனுபவத்தில் நான் எங்கேயுமே பார்க்கல. ஆக சூரிய பார்வை என்பதை இப்போதைக்கு தள்ளி வைப்போம். ரைட்டிங்கில் ஆன்லைன் வகுப்புகள் புத்தகமாக வரும்போது இதை பற்றிய கருத்துக்களை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அப்போ வரட்டும், அப்போ பார்க்கலாம். சரி, இப்போ இந்த இடத்துல கூடாத ஒரு விஷயம் சூரியனுடைய பாபத்துவம். சூரியனுடைய முழுமையான பாபத்துவம் சூரியன் ராகு கேதுக்களுடன் இணையும் பொழுது, சூரியன் சனியின் பார்வையில் இருக்கும் பொழுதும், சூரியன் சனியின் பார்வை இணைவுகளில் இருக்கும் பொழுது, சூரியன் அமாவாசை சந்திரனோடு சேரும் பொழுது, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் நல்லா தேத்திக்கங்க. எந்த இடத்துல சூரிய தசையை கணிக்கப் போகிறீர்களோ, எந்த இடத்துல தனுசு லக்கணம் 9ஆம் அதிபதியாக அவரே வருகிறார், காரகனாகவும் அவரே வருகிறார். அப்போ தந்தையினுடைய நிலை, தந்தையினுடைய உயிர், தந்தையை பற்றிய கேள்வி, இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வரும்பொழுது சூரியனுடைய விஷயத்திற்கு நீங்கள் வந்தே தீர வேண்டும். அப்போ சூரியனை ஹவு டு ப்ரெடிக்ட், எப்படி நீங்கள் சூரியனை நீங்கள் அணுகுவீர்கள்? சூரியன் தன்னுடைய டிகிரிக்கு ஏற்றாற் போல 13 டிகிரி கிட்ட வரும்போதே கிரகண தோஷம் ஆரம்பிச்சிடும். ஒரு நட்சத்திர தூரம் 0 டிகிரியில் சூரியனும் ராகுவும் கேதுவும் ஒன்றா இணைஞ்சிருந்தால் தான் கிரகணம் வரும்ன்றது இல்லை. சற்று முன்பாகவே, ஒரு நட்சத்திர தூரத்திற்கு முன்பாகவே, பௌர்ணமி அன்னைக்குத்தான், அமாவாசை அன்னைக்குத்தான் கிரகண தோஷம் அடையும் அப்படின்னு நினச்சிருந்தா தயவுசெய்து அந்த கருத்தை மாற்றிக்கங்க. பௌர்ணமிக்கு முதல் நாளோ அமாவாசைக்கு முதல் நாளோ கிரகண அமைப்புகள் ஆரம்பித்துவிடும். ஆகவே அந்த 13 டிகிரிக்கு உள்ள அவர் வந்துடும் போதே
ராகுவோடு சேரும்போது சனியோட கேதுவோடு சேரும்போதே அவருக்கு கிரகண தோஷங்கள் ஆரம்பிச்சிடும். சூட்சும வலு என்பது சூரியனுக்கோ சந்திரனுக்கோ இல்லை என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். கேதுவோடோ ராகுவோடோ சேரும் பொழுது அவருக்கு சர்வ நிச்சயமாக கிரகண தோஷம் உண்டு. அப்படி என்றால் கேதுவுக்கும் ராகுவிற்கும், கேதுவோடு சேர்ந்த சூரியனுக்கும் ராகுவோடு சேர்ந்த சூரியனுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கணுங்க இல்லையா? அந்த சூரியனை பற்றி ஏதாவது நீங்கள் சொல்லணும் இல்லையா? ஆக மிக கெடுதல், குறைவான அளவு கெடுதல். ராகு ஆழமான இருட்டு, சூரியனை மறைக்கக்கூடிய இருட்டு. கேது ஆழமற்ற இருட்டு, சூரியனை முழுவதும் மறைக்க முடியாத இருட்டு. ஆனால் மறைப்பு உண்டு, மறைப்பு உண்டு. கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல, தண்ணிக்குள்ளே போகிறீங்க, ஒன்றுமே தெரியல, தூரத்தில் ஏதோ மீன் மாதிரி தெரியுது, ஏதோ பாறை மாதிரி தெரியுது. கண்ணுக்கு தெரிகின்ற இருட்டு, கண்ணுக்கு எதுவும் தெரியாத இருட்டு என்பதாக ராகு கேதுக்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு ஏற்கனவே ராகு கேதுக்கள் எல்லாம் பாடம் நடத்தியிருக்கிறேன் இல்லையா? அப்போ சூரியன் கேது சேரும் பொழுது குறைந்த அளவு தீமை, சூரியன் ராகு சேரும் பொழுது முழுவதுமான தீமை. இப்படித்தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும். அப்போ சூரியன் எந்த நிலையில் கூடாது? சனியின் பார்வையில் இருக்கக்கூடாது, சனியின் இருப்பில் கூடவே சனியோட இருக்கக்கூடாது. சனியுடைய பார்வையை விட சனியோடு இணைந்திருப்பது சூரியனுக்கு கடுமையான எரிச்சல் தன்மையை, அவருடைய அத்தனை ஆதிபத்திய காரகத்துவங்களை வலுவிழக்கக்கூடிய தன்மை. குருவின் பார்வைக்கு வலிமை, இருப்பிற்கு வலிமை குறைவு. குருவின் பார்வை கூடுதலாக சுபத்துவப்படுத்தும், குருவின் சேர்க்கை குறைந்த அளவு சுபத்துவப்படுத்தும். அதாவது பார்வையை விட படிநிலை அமைப்புகள் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஏற்கனவே நான் சொன்னது தான், திருப்ப 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 சொல்கிறத உங்கள் மனதில் பதிய வைக்கிறதுக்காக. சுபர்களுடைய பார்வை ஃபஸ்ட்டு, சுபர்களுடைய இருப்பு என்கின்ற இணைவு சேர்க்கை நெக்ஸ்ட்டு, பாபர்களுடைய பார்வை டல்லு பரவாயில்ல, ஆனால் பாபர்களுடைய இணைவு அதிகம். இந்த கான்செப்ட்ல எல்லாம் இது எதுக்காக சொல்கிறேன்? இதெல்லாம் படிநிலை. அட போயா, எப்படி இருந்தாலும் கெடுதல் தானே. எந்த அளவிற்கு கெடுதல்? அதில் தான் நீங்கள் சம்பவங்களை உறுதிப்படுத்திக்க முடியும். அதில் தான் நீங்கள் தசாபக்தி அமைப்புகளில் இப்படி நடக்குதுன்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஆகவே சனி பார்ப்பதை விட சனி சேர்ந்திருப்பது மகா கெடுதல். குரு சேர்ந்திருப்பதை விட பார்ப்பது மகா உன்னதம், சுபத்துவம். சுக்கிரனையும் சேர்த்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கங்க. இதுதான் கூடாத ஒன்று. இந்த கூடாத ஒன்று என்கின்ற அமைப்பு சனியின் பார்வை, ராகுவோடு சேர்க்கை ஒரு 13 டிகிரிக்குள்ள, ஒரு 8 டிகிரிக்குள்ள சேர்றாருன்னா இன்னும் கொஞ்சம் டல் அடிக்கிறார்னு அர்த்தம். ராகுவோடு சேரும்போது மிகப்பெரிய அதிகாரத்தை இழக்க வைப்பவர், கேதுவோடு சேரும்போது தலைமை பதவியை எட்ட விடாமல் செய்யக்கூடிய, குறைந்த அளவு தீமையை செய்யக்கூடியவராக வருகிறார். இங்கே சூரியன் சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார். இந்த இடத்துல அவர் நீச்சனாக இருக்கிறார். நீச்சனாக இருந்தாலும் வேறு எந்த இடத்துல இருந்தாலும் வேறு எந்த வித, இதற்கடுத்து இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கணும்? சனியை மாதிரி தான் சந்திரனா? கெட்டு போயிட்டாரா? ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடிய அளவில் அவர் இல்லையா? இல்லை. இந்த இடத்துல சூரியனுடைய ஸ்தான பலம், சூரியன் இருக்கக்கூடிய வீடு எப்படி இருக்கிறது? அவருக்கு வேறு ஏதேனும் சுபத்துவம் கிடைத்திருக்கிறதா? சூரியன் திக்பலம் அல்லது ஆட்சி உச்சம் பெற்று பாவத்துவம் அடைந்தால் குறைந்த அளவு. இந்த பாருங்க, சூரியனுடைய திக்பலம் எல்லாவற்றுக்கும் இருங்க, கிரகண அஸ்தமனத்தை பற்றி பேசலை. ஆமாம், சூரியனுடைய திக்பலம் என்பது எல்லாவற்றுக்கும் ஒரு விடி நிலைமை, எல்லாவற்றுக்கும் அது இது என்னதான் இருந்தாலும் சூரியன் திக்பலத்தை அடைந்திருக்கிறார். அவர் மத்தியானம் பிறந்திருக்கிறார் இல்லையா? சூரியன் எல்லாத்தையும் ஒளி தத்துவமாகத்தானே நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மத்தியானம் பிறந்தவனுக்கு சூரியன் வலுவாக இருக்குமா இருக்காதா? மத்தியானம் அவன் பிறக்கும் போதே உச்சி வெயிலில் பிறக்கும்போது 11:30 மணிக்கு மேலே அவன் பிறக்கிறாரு, 12-2 மணிக்குள்ளே பிறக்கிறான்னு வச்சுக்கோ. அந்தந்த லக்னத்து அந்தந்த மாதத்தின் கடைசி நாளா முதல் நாளா அப்படிங்கிறத வச்சு கிட்டத்தட்ட ஒரு 11 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே பிறந்திருப்பார். 11 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே பிறக்கும்போது சூரியன் எங்கே இருப்பார்? அப்படியே உச்சி வானத்தில் இருப்பார். ஆக அவருக்கு வலுவாகத்தான் இருக்கிறது சூரியன். கண்ணுக்கு நேராக தெரியக்கூடிய ஒளி தத்துவம் தான் ஜோதிடத்துடைய அடிப்படை அடிநாதமே.
ஆக இந்த இடத்துல என்னதான் அவர் பாபத்துவத்தை அடைந்திருந்தாலும் இந்த இடத்துல அவர் சூரியன் 10ல் இருந்தாலே ஏதோ ஒரு தலைமை பொறுப்பிற்கு அவர் தயாராக இதான ஆளாக இருக்கிறார், ஃபிட்டான ஆளாக, தகுதியான ஆளாக இருக்கிறார். ஏதோ ஒரு தலைமை பொறுப்பு, ஏதோ ஒரு தலைமை பொறுப்புனா என்ன? ஒரு 2 பேரை கூட்டிகிட்டு போய் ஈயம்பித்தாலைக்கு ரோடாக போய் ஈயம்போசிலையோ பாத்திரத்துக்கு ஈயம்போசிலையோ அடிக்கலையோன்னு அந்த காலத்தில் வருவாங்க. நம்ம தமிழ்நாடு ரொம்ப முன்னேறிட்டோம். அந்த மாதிரி தெருவாக வர்றவங்களுடைய குழந்தைகள்லாம் இன்றைக்கி வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க, இன்ஜினியராக அதை தான் போயிட்டாங்க. என்னுடைய கிராமத்துலலாம் 2 பேர் இரும்பு சுத்தியில் எடுத்துக்கிட்டு இதை எடுத்துக்கிட்டு ஈய பாத்திரத்துக்கு ஈய அடிக்கிறது இது அடிக்கிறது 2 பேரை கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த கீழ்நிலை தொழில்களுக்கு கூட 2 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு தகுதி இந்த 10ஆம் இடத்து சூரியனுக்கு இருக்கும். இதனுடைய சுபத்துவம் ஏற 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 லக்னத்தின் வலு ஏற 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 அவர் ஒரு சின்ன ஆபீஸில் 10 பேருக்கு தலைவனாக இருக்கிறாரா? நான் அடிக்கடி எழுதுவேன், சிறிய அலுவலகமாக இருந்தாலும் மேனேஜர் பொறுப்புன்னு எழுதுவேன். அவருக்கு கீழே 4 பேர் இருக்கிறாங்களா, 40 பேர் இருக்கிறாங்களா, 400 பேரா, 4000 பேரா, 4 கோடியா, 40 கோடியா என்பது சூரியனுடைய இந்த 10ஆம் இட திக்பலம் மற்றும் இதனுக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவம் மற்றும் சிம்மத்துடைய அமைப்பு, இதுகளை வச்சு தாங்க நீங்கள் கணக்கு பண்ணணும். ஆகவே சூரியனுடைய திக்பலம் ஆட்சி உச்சத்தை விட சூரியனுடைய திக்பலம் கரெக்ட். உச்சம் என்பது என்ன? மாதம் முழுவதும் சூரியன் திக்பலமாக இருப்பது, சரியா? சூரியனுடைய உச்சம் என்பது என்ன? மாதம் முழுவதும் சூரியன் திக்பலமாக இருப்பது எடுத்துக்கலாமா? அந்த மாதம் முழுவதும், ஆனால் நைட்டில் இல்லைன்னு சொல்லிடலாம், பகல் தானே அப்படி இருக்கிறாரு. அப்போ மாதம் முழுவதும் சூரியன் அப்போது இந்த இடத்துலையும் அவர் இரவில் பிறந்திருக்கிறாரா பகலில் பிறந்திருக்கிறாரா? ஒருவேளை கடக லக்கணம் மேஷராசியில் பிறந்திருக்கிறாரு, அப்போ அவர் பகலில் தான் பிறந்திருப்பார். கடக லக்கணம் மேஷராசி பகலில் தான் பிறந்திருப்பார். இதெல்லாம் மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இதெல்லாம் புரியாமல் ஜோசியத்துக்கு அப்புறம் பலனே சொல்ல முடியாது. இவர் எப்போ பிறந்திருப்பார்? நான் சொன்ன மாதிரி ராத்திரி காலையில் 11 மணிலேருந்து ஒரு 2 மணிக்குள்ளே பிறந்திருப்பார் 10ஆம் இடத்துல. அப்போ தான் பிறந்திருப்பார். அப்போ தான் சூரியன் திக்பலமாக இருக்கும். அது மேஷராசி. சித்திரை மாதம் வேறு. அப்போ சித்திரை மாதத்தில் என்ன? சரியான உச்சி வெயிலில் அக்னி நட்சத்திர அமைப்புகளில் அவர் பிறந்திருக்கிறார்னு அர்த்தம். அக்னி நட்சத்திரம்ன்றது இந்த இடத்துக்குள்ளே வரும், இந்த டிகிரிகளுக்குள்ளே வரும், ஒரு 21 டிகிரிகளில் ஆரம்பிக்கும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், அதி உன்னத ஒரு உயர்நிலையை அடைந்திருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த இடத்துல அருமையான ஒரு அமைப்பு தான். சரி, இந்த இடத்துல அவர் கிரகண தோஷத்தை அடைகிறார். அஸ்தமனம் கிரகணம், சனியை அஸ்தமனம் பண்ணுறார், தப்பு. பாபத்துவத்தை அடைகிறார். சுக்கிரனை அஸ்தமனம் அடைக்கிறார். சனியை அஸ்தமனம் பண்ணுறார், தப்பு. உச்ச பலமே இழந்துட்டார்னு அர்த்தம். பாபத்துவத்தை அடைந்து விட்டார். தலைமை பொறுப்பிற்கு தகுதி இல்லாதவராக இருக்கிறார். தசாபுக்திகளின் அடிப்படையில் தலைமை பொறுப்பு கிடைத்து இழப்பவராக இருக்கிறார். சூரியனை எப்படி கணிக்கிறது? மேனேஜர் போஸ்ட் கொடுத்தாங்க, வேலை போயிடுச்சு. மேனேஜர் போஸ்ட் கொடுத்தாங்க, வேலையே போயிடுச்சு. ஏன்? முதல்ல அந்த அமைப்பு உச்ச அமைப்பு நடந்தது, அதற்கப்புறம் உச்ச பங்கம் நடந்தது. மேனேஜர் போஸ்ட் கொடுத்து பிரச்சனை சரியாக ஹேண்டில் பண்ணலை, அவர் வேலையை விட்டு போயிட்டார். பாபத்துவம். மேனேஜர் போஸ்ட்டுக்கு தகுதி இல்லை என்பதை தீர்மானித்து விட்டார்கள். தீர்மானிக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்து விட்டன. சனி தசையிலையோ சூரிய தசையிலையோ, சனி புக்தியிலையோ சூரிய புக்தியிலையோ. ஆதிபத்திய காரகத்துவங்களை எப்படி எடுப்பது? புரியுதா? அட்டமாதிபதி கடக லக்னம், 10ல் சூரியன், 10ல் சூரியன் சனி. புரியுதா? லேசா புரியுதா? சரி, இந்த இடத்துல சனியை அவர் எவ்வளவு தூரம் நெருங்கி இருக்கிறார்? சனி எத்தனை டிகிரியில் அஸ்தமனம் ஆவார்? கடகடன்னு சொல்லுங்கள். நான் அஸ்தமன டிகிரிகளை மனப்பாடமாக வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். சனி எத்தனை டிகிரிக்குள் சூரியனோடு அஸ்தமனம் ஆவார்? செவ்வாயோட சேர்றது அப்படி ஒன்றும் பெரிய இதில் இல்லை. டக்குன்னு இந்த அஸ்தமனத்தை பாருங்கள். 17 டிகிரிக்குள்ளே செவ்வாயோடு அவர் அஸ்தமனத்தை அடைவார். இந்த இடத்துல கடக லக்னமாக இருந்தால், மற்ற லக்னமாக இருந்தால் வேறு மாதிரி.
ஆதிபத்தியங்கள் எந்த இடத்துல ஆதிபத்தியங்கள், அது அந்த ஆதிபத்தியங்கள் சுப ஆதிபத்தியங்களா பாப ஆதிபத்தியங்களா என்பதை வச்சு தான் நீங்கள் பலன் எடுக்கணும். இந்த இடத்துல கூட செவ்வாய் அஸ்தமனமாகிறது நல்லதில்லை. ஆனால் 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 2 10 கேந்திரத்தில் நிலை அருமையான அமைப்பில் இருக்கிறது. இது ஒரு பெரிய யோகம். இந்த இடத்துல மட்டும் சுபத்துவம் இருந்தால் இந்த ஜாதகர் ஓஹோன்னு இருப்பார். சுபத்துவம் என்பது என்ன? ஒரு பௌர்ணமி சந்திரன் எடுத்தடுப்பில் பௌர்ணமி சந்திரனை போட வேண்டாம், இந்தாங்க இப்படிப்பட்ட அமைப்பு அமையும். வெறுமனே சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்து அஸ்தமனம் ஆகியோ ஆகாமலோ, அஸ்தமனம் ஆயிட்டால் என்ன நடக்கும்? செவ்வாய் பாதிக்கப்படுவார், ஜீவனாதிபதி பாதிக்கப்படுவார். அஸ்தமனம் ஆகக்கூடாது. அஸ்தமனம் என்பது ஒரு நிலையில் குறைந்த அளவு பாபத்துவம் தான். தகுதி ஸ்தான பலத்தை எந்த ஒரு கிரகமும் இழக்கக்கூடாது. ஆக இந்த இடத்துல செவ்வாய் அஸ்தமனம் அடைந்திருந்தால் அது கண்டிப்பாக செவ்வாய்க்கும் நல்லதில்லை, சூரியனுக்கும் நல்லதில்லை. ஏன்னா 2 பேரும் பாபர், சனியும் செவ்வாயும். சரி, அதனை அடுத்து சந்திரனே வந்துட்டார், லக்னாதிபதியே இந்த இடத்துல வந்துட்டார். லக்னாதிபதி திக்பலத்தையும் இழக்கிறாரு, அமாவாசை சந்திரனாக ஆகிறார். இதுவும் சூரியனுக்கு நல்லதில்லை. 10ஆம் இடத்துல சூரியன் சந்திரன். ஒருவேளை குரு இப்படி இருந்து அது சுபத்துவமாக இருந்தால் ஒழிய வேறு எந்த இடத்துலையும். ஆனால் என்னதான் இருந்தாலும் கேந்திர பலம் என்கின்ற ஒரு பலம் இங்கே சந்திரனுக்கு இருந்தே தீரும். அவர் அமாவாசையில் இருக்கிறாரா, அமாவாசைக்கு முன்பின்னாக இருக்கிறாரா என்பதை பொறுத்து தான் இந்த இடத்துல சந்திரனுடைய பலனை நீங்கள் கணிக்கணும். சுபத்துவமோ பாபத்துவமோ இல்லாத நிலைமையில் ஆயினும் முற்றிலுமாக சந்திரன் வலுவிழந்து போவது இல்லை. கேந்திர பலம் என்கின்ற 10ஆம் இடத்து பலம் ஒரு பலம் இருக்கின்ற காரணத்தினால் மற்ற அமைப்புகளில் இதற்கப்புறம் நீங்கள் லக்னத்திற்கு என்ன சுப தொடர்புகள் கிடைக்குது அப்படிங்கிறத வந்துடணும். ஆக சூரியனும் சந்திரனும் இங்கே சேருவது என்பது சூரியனுக்கும் நல்லதல்ல, சந்திரனுக்கும் நல்லதல்ல. ஒரே ஒரு விதிவிலக்கு, இந்த இடம் சித்திரை மாத அமாவாசை என்பதால் சந்திரனுடைய நிலைமை அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல் அல்ல என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல சுக்கிரன் அஸ்தமனம் ஆகிறார். சூரியனுக்கு டாப், சுக்கிரனுக்கு டல். சுக்கிர தசை பலவீனமாக இருக்கும், சூரிய தசை ஓகோன்னு இருக்கும். இந்த இடத்துல தான் குரு சுக்கிரன் புதன், இந்த மூவரும் இந்த இடத்துல புதனால் ஒன்றுமே கிடையாது. புதனுக்கு அஸ்தங்க தோஷமே கிடையாது. சுக்கிரனோ குருவோ அவரோடு இணைந்திருக்கக்கூடிய அஸ்தமன தோஷத்தை அடைந்திருக்கக்கூடிய அளவில் அளப்பரிய நன்மைகளை சூரியன் அவருடைய தசையில் செய்வார். யோக தசைகள் நடந்ததுன்னா சூரியனுடைய காரகமான தலைமை தன்மையும் ஆதிபத்தியமான தனம் பணங்காசும், காசையும் கொடுப்பார், தலைமை பதவியும் கொடுப்பார். அப்போ இந்த சூரியனுடைய அமைப்புகள் குரு சுக்கிர தொடர்புகளில் குருவையும் சுக்கிரனையும் அஸ்தமனப்படுத்தி இருக்கும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். சரியா? அப்போ என்ன, கிரகணம் அஸ்தமனத்தை பார்த்தாச்சு. சரி, இந்த இடத்துல ராகுவோடு அவர் சேர்ந்திருக்கிறார். கிரகணத்தை பார்க்கணும் இல்லையா? ராகுவோடு 13 டிகிரிக்குள்ள இணைஞ்சிருக்கும் போது 13 டிகிரியில் ராகுவோட இணைஞ்சிருந்து ராகுவின் தசை வந்தால் மிகப்பெரிய யோகம், அதிகாரம் கிடைக்கும். இந்த ஒரு நுணுக்கம் மாணவர்களுக்கு புரிந்தே தீர வேண்டும். இந்த ஒரு நுணுக்கம் கண்டிப்பாக புரியணும். இந்த இடத்துல ராகு தசை வருது. இது உண்மையிலே கொஞ்சம் நல்ல ஜாதகம். எட்டு 12 சுபத்துவமாக இருந்தாலும் சிம்மத்தை குறிக்க, சிம்மத்தில் செவ்வாயும் குருவும் தொடர்பு கொண்டு அதிகாரத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படியே வலுவாக அமைந்து சிம்மம் வலுவாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் சூரியன் ராகு புதன் சேர்ந்திருக்கிறார். ஆனால் பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகம் கண்டிப்பாக இருக்கிறது. செவ்வாய் கடகலக்கணம், சந்திரன் பௌர்ணமி சந்திரனாகி கேதுவோடு இணைந்திருந்தாலும் கூட பௌர்ணமியாக இருக்கிறார், திக்பலத்தை அடைந்திருக்கிறார். சூரிய சந்திரர்கள் திக்பலத்தை இருக்கின்ற அமைப்பில் பிறந்த ஊரை விட்டு வேறு எங்காவது உயர்நிலை பதவியை ஐஏஎஸ் ஐபிஎஸ் மந்திரி இதெல்லாம் அடையக்கூடிய அமைப்புகள் இந்த இடத்துல ராகுவோடு சேர்ந்த கிரகண தோஷம் இந்த இடத்துல வேலை செய்யாது. ராகு தசை வந்தா, ராகு தசை இந்த இடத்துல வராது, அது ஒரு உதாரணம். ராகு தசை இந்த இடத்துல வராது. ஆனாலும் இது இப்போ என்ன, இந்த இடத்துல விசாகத்துக்கு எந்த இடத்துல வந்தாலும், ஆமாம் இந்த இடத்துல கொஞ்சம் லக்கணத்தை வேணால் மாற்றிக்கணும். இந்த இடத்துல நட்பு லக்கணங்கள்னு சொல்லப்படக்கூடிய
அந்த புதனுடைய மிதுனம் கன்னி இந்த மாதிரியான லக்னங்களுக்கு இந்த மாதிரியான யோகம் இதுவும் ஒரு மாதிரியாக திக்பலத்திற்கு அருகே இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட தசாபக்தி அமைப்போடு வரும்பொழுது இது நல்லாவே இருக்கும். தசாபக்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். யோக தசாபக்திகள் வரக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, ராகு திசையில் ஏற்கனவே இதே மாதிரியான அமைப்புகளில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரி, இப்போ அவர் மந்திரியாக இல்லை, ஜெயிலுக்கு போனார், ஜெயிலுக்கு போயிட்டும் திரும்பி மந்திரி ஆனார், திரும்ப இது ஒரு மந்திரியோட ஜாதகம். ராகுதிசை அவரை மந்திரி ஆக்கிடுச்சு. ராகுதிசை சனி புக்தி அவரை மந்திரியிலிருந்து கீழே இறக்கி ஜெயிலுக்கு அனுப்பிச்சது. ராகுதிசை ராகு சூரியனோடு சேர்ந்து இருக்கிறார். பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை. லக்னாதிபதி 8ல் மறைந்திருக்கிறார். ஆனால் லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். இந்த இடத்துல ராகுதிசையும் சனி புக்தியும் புதன் புக்தியும் அவருக்கு கண்டிப்பான நெகட்டிவாக செய்யக்கூடிய அமைப்பு. இப்போது இவர் மந்திரியாக இல்லை, முன்னாள் மந்திரியாக, சிறைக்கு போய்விட்டு வந்து இப்போ முன்னாள் மந்திரியாக இருக்கிறார். ஆனால் முன்னாள் மந்திரியாக இவர் இருந்தாலும், மந்திரி பதவி இல்லைன்னாலும், இவருக்கு இன்றைய அரசாங்கத்தில் ஒரு உண்மையான மந்திரியை விட அதிகமான அதிகாரம் இருக்கிறது. ராகுதிசை பண்ணுற சுபத்துவ ராகு பண்ணுகின்ற நல்ல அமைப்பு. ஒரு உண்மையான மந்திரி, ரியலாக இப்போ நிஜமாகவே சட்டப்பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு மந்திரி சொல்வதை விட இவர் இன்றைக்கு சொன்னால் நடக்கும் என்கின்ற நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. இது ஒருத்தருடைய ஜாதகம். ராகுதசை அதிகாரத்தை கடைசி வரைக்கும் கெடுக்காமே வச்சுருக்கோம். கடைசி வரைக்கும் இவர் மந்திரியாக இருந்தான்னா மந்திரியாக இல்லைன்னா என்ன, அவர் என்ன சொன்னாலும் அதிகாரிங்க கேட்குறாங்க. கையெழுத்து நேராக போட முடியாது, அவ்வளோதான். சிறைக்கு போயிட்டு வந்துட்டார். மறுபடியும் மந்திரி பதவி இழந்திருக்கிறாரு. திருப்ப மந்திரி பதவிக்கு வருவாரா? கண்டிப்பாக புதன் கேது வரும்போது வந்துடுவார். கேது எங்கே இருக்கிறாரு? அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அப்படியே லக்னாதிபதியோட இன்னொரு வீட்டில் இருக்கிறாரா? கேது அதற்கடுத்து சுக்கிரன் கிக்கரன் வரும்போது எல்லாமே எப்படி இருக்கும்? சுக்கிரன் பரிவர்த்தனை. என்னுடைய சுபத்துவ விதி அப்படியே வருகிறதா? சூரியன் சுக்கிரன் பரிவர்த்தனை. சிம்மம் சுபத்துவமாகி சிம்மாதிபதி, சிம்மம் சுபத்துவமாகி சிம்மாதிபதி அருமையான அமைப்பில், சிம்மாதிபதி அருமையான ஒரு அமைப்பில் சந்திரனுடைய பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் கிரகணம் முடிந்த நிலைமையில் பிறந்திருக்கின்ற இவர் இந்த இடத்துல ராகு சூரியனோடு சேர்ந்திருந்த காரணத்தினால் சிம்மமும் சுபத்துவமாகி அந்த அதிகாரத்தை அனுபவிக்கக்கூடிய அளவில் 8ல் செவ்வாய். பாபர்கள் மறையிறது நல்லதுன்னு தானே சொல்கிறேன். லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். சரி, என்ன நடக்கும்? லக்னாதிபதி நேரடியாக இருந்தால் ஒரு விதமான குணம் இருக்கும். லக்னாதிபதி சுபராக இருந்தால் ஒரு மாதிரியான குணமாக இருக்கும். லக்னாதிபதி பாபராக இருந்தால் ஒரு மாதிரியான குணமாக இருக்கும். அவ்வளவுதானே. இப்போ இந்த இடத்துல இன்றைக்கு இவர் மந்திரியாக இல்லை, ஆனால் மந்திரிக்குரிய அத்தனை தகுதியோடு இருக்கிறார். அவர் சொன்னால் எதுவும் நடக்கும். இந்த இடத்துல ராகு எப்படி ஒரு அமைப்பை கொடுப்பார் என்பதற்கான ஜாதகம் இது. சரி, இது இன்றைக்கு மந்திரி இல்லாதவருடைய ஒரு ஜாதகம். ஒரு 20 வருஷத்துக்கு மேலாகவே இளம் வயதிலிருந்தே மந்திரியாக இருக்கிறார். இளம் வயதிலிருந்தே மந்திரியாக இருக்கிறார். இது இன்னொரு மிக மூத்த மந்திரியுடைய ஜாதகம். எல்லா மந்திரி சபையிலையும் அவர் மந்திரி தான். அவரை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கவே முடியாது. இது ஒரு மூத்த மந்திரியோட ஜாதகம். சூரியனும் சந்திரன் தேய்பிரை தான். நான் அடிக்கடி சொல்கிறேன்னா, சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாகி லக்ன கேந்திரத்திலும் அமர்ந்து, சூரியன் நீச்சம்னா என்னத்தை செய்வீங்க? அருமையான சுபத்துவம் 8 டிகிரிக்குள்ளே குருவின் பார்வையில் இருக்கிறார். குரு அருமையான அமைப்பில் தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறார். இந்த இடத்துல பாருங்கள், சிம்மம் சுபத்துவமாகிறது. சிம்மம் சுபத்துவமாகி சிம்மாதிபதி சுபத்துவமாகி இதில் ஒன்றே ஒன்று தான்.
இந்த சந்திரன் மட்டும் இங்க இருந்தா இவர் சிஎம். இந்த சந்திரன் அர்த்த சந்திரனாக இருந்து இவருடைய மற்ற அமைப்புகளை நான் போட விரும்பலை. இந்த சந்திரன் அர்த்த சந்திரனாக ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஜாதகத்தில் ஒரு நாளில் இடைவெளியை விளக்கணும் இல்லையா? இந்த அர்த்த சந்திரன் அமைப்பில் இவர் பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் இவர் கண்டிப்பாக முதல்வராக இருப்பார். நம்ம எடப்பாடி ஐயா ஜாதகத்தை பாருங்க, அங்கேயும் சூரியன் வந்து எவ்வளோ வலுவாக இருக்குன்றதை பாருங்க. ஆக இந்த இடத்துல ராகு கேதுக்கள் என்பது என்ன? பூமி சந்திரன் பூமியுடைய விரிவுபடுத்தப்பட்ட வெட்டுப்புள்ளிகள்னு அடிக்கடி ஒரு இதில் கூட எழுதியிருக்கிறேன். அப்போ சூரியன் ஒரு டிகிரியில் இருக்கிறார். உண்மையான கிரகணம் அந்த இடத்துல இருக்கான்னு பார்த்துக்கணும். உண்மையான கிரகணம் எப்போ நடக்கும்? சூரியனுக்கு ஆவணி மாதம் மட்டும்தான் நடக்கும். ஆவணி மாதம் மட்டும்தான் அந்த இடத்துல நமக்கு ஒளி இழப்பு ஏற்படும். பூமியின் சந்திரனின் நேர்கோட்டில் சூரியன் அந்த அமைப்புகள் வரும் பொழுது, அப்போ அந்த ஒரு டிகிரிகளோடு நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரு டிகிரியில் இல்லை 13 டிகிரிக்கு அப்பாலேயே கிரகணம் நடந்துரும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஒரு டிகிரியிலேருந்து 13 டிகிரிலேருந்து ஒரு டிகிரிக்குள்ளே எந்த இடத்துல வேணாலும் நடக்கலாம். அதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்தா நமக்கு கண்டிப்பாக தெரியுமா? சரியா? சூரியனோடு ஒரே டிகிரியில் இணைந்திருக்கும் ராகு சூரிய தசை வந்தால் சூரியன் தன் காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் முழுமையாக செய்வாரா? முழுமையாக செய்கிறதுல தடை இருக்கு. முழுமையாக செய்கிறதுல தடை இருக்கு. ஒரு சுபத்துவம் இருந்தால் முதலில் பாதிக்கப்பட்டு பிறகு நடக்கும். இந்த இடத்துல ஆட்சி என்பதால் நடக்கும். முழுமையாக அப்படிங்கிற அண்டர்லைன் கொடுக்குறீங்கல்ல, அந்த முழுமையாக நடக்குமா என்பதில் பாதிப்பு இருக்கு. முழுமையாக சூரிய தசை வரும்போது பாதிப்பு உண்டு. ராகு தசை நடக்கும்போது சூரியனுடைய ஆதிபத்தியங்களையும் காரகத்துவங்களையும் ராகு முழுமையாக தருவார், சுபத்துவ பாபத்துவத்திற்கு ஏற்ப. அம்மா புரியுதா உங்களுக்கு? யார் பேர்? கீதா பிரபாகரன். சூரியனோடு ஒரே டிகிரியில், இப்போ நீங்கள் எந்த அமாவாசைன்றதை நீங்கள் கொடுக்கல, அதாவது உண்மையான கிரகணமானு கொடுக்கல. இப்போ இந்த இடத்துல சூரிய ராகு சேர்ந்துருக்கு, ஒரே டிகிரியில் சேர்ந்துருக்கு. சூரியன் தசை நடக்கும் பொழுது அவருடைய காரக ஆதிபத்தியங்கள் முழுமையாக கிடைக்காது. பருவத்திற்கு ஏற்றார் போல. எந்த வயசில் வருது? சூரிய தசையே வரல, கேள்வியே வேஸ்ட்டு. ராகு தசை வருகிறது. ராகு சூரியனுடைய காரகத்துவத்தையும் சூரியனுடைய ஆதிபத்தியத்தையும் சுபத்துவ பாபத்துவ வயதிற்கு ஏற்றார் போல செய்வார். லக்னாதிபதிக்கு ஏற்றார் போல செய்வார். லக்னாதிபதியுடைய வலுவுக்கு ஏற்றார் போல செய்வார். சரியா? குருஜி, திக்பலம் இழந்த சுபத்துவ சூரியனுக்கு தலைமை ஏற்க தகுதி உண்டா? தாராளமாக உண்டு. திக்பலம் என்பது ஒரு மேம்பட்ட ஒரு நிலைமை. சுபத்துவம் என்பது அந்த திக்பலத்திற்கு இணையான அது ஈடுகட்டக்கூடிய ஒரு நிலைமை. திக்பலம் இழந்த சுபத்துவ சூரியனுக்கு தலைமை ஏற்க தகுதி கண்டிப்பாக உண்டு. அதெல்லாம் உண்டு. கேந்திர பலத்தில் இருந்தாலே சூரியனுக்கு உண்டு. திக்பலம் இழந்தா அப்படின்னு சொன்னால் நிஷ்பலத்தை சொல்கிறீங்க, 4ஆம் இடத்துல இருக்கிறத சொல்கிறீங்க. சூரியன் பெரும்பாலான தலைமையேற்கின்றவர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா சூரியன் 9, 10, 11ஆம் இடங்களில் இருப்பார். திக்பலத்திற்கு பக்கத்தில் முன்னும் பின்னுமாக இருப்பார். சரியா? சேகர், 12 பாவகத்தில் சூரியன் சுபத்துவமாக இருந்தால் என்ன பலனை செய்யும்? 12 பாவகத்திலையும் சூரியன் சுபத்துவம் பாவத்துவம் அப்படிங்கிறத ஏற்கனவே சூரியன் எந்தெந்த வீடுகளில் இருந்தால் எப்படின்றத நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். 12 பாவகங்களில் அவர் இருக்கக்கூடாத பாவகம் எது? இது கூட கிடையாது. இருக்கக்கூடாத பாவகம்னா மகர சிம்மம் தான். அதுலேயும் கும்பத்தில் அவர் எல்லாம் அந்த 12 பாவகத்தில் என்னது? இது சித்திரை, இது வைகாசி, இது அது எல்லாருக்குமே எல்லாருக்குமே தெரியும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இதில் இருக்கக்கூடாத பாவகம்னு அவர் எங்கேயுமே இல்லை. லக்னத்திற்கு ஏற்றாற் போல தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 12 பாவகங்களிலும் சூரியன் இருக்கக்கூடாத பாவகம் அது இல்லவே இல்லையே. அவர் 12 வீட்டில் எங்கேயும் தான் இருப்பார். அப்போ அவருடைய ஸ்தான பலங்கள் என்பது என்ன? சூரியன் 1, சூரியன் 2, ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் இல்லையா? 2 ஆட்சி வீடு அவருக்கு கிடையாது. சூரியன் 1, சூரியன் 2. அப்போ அவர் ஆட்சி உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய அமைப்புகள். சரி, இதற்கடுத்து என்ன? அதற்கடுத்து நட்பு வீடு தான். இதற்கடுத்து நட்பு வீடுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த 3 வீடுகளில் அவர் நட்பு வீடுகளில் ஸ்தான பலத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ சூரியன் எங்கே இருக்கலாம்? மேஷத்தில் இருக்கலாம்,
சிம்மத்தில் இருக்கலாம், விருச்சிகத்தில் நட்பு வீட்டில் இருக்கலாம், சூரியன் நட்பு வீட்டில் இந்த வீட்டில் இருக்கலாம், அதாவது தனுசில் இருக்கலாம், மீனத்தில் இருக்கலாம். இதில் என்ன ஆதிபத்தியத்தை அவர் அடைகிறார்? ரிஷப லக்னமாக இருந்தால் சூரியன் 8இல் மறைகிறார். சிம்ம லக்னமாக இருந்தால் 5ஆம் இடத்தில் நட்பு வீட்டில் இருக்கிறார். இதற்கேற்றாற் போல நீங்கள் ஒரு வட்டம் தானே, மேல் வட்டம் கீழ் வட்டம் உள்வட்டம்னு வளைய வளையமாக போய்கொண்டே இருக்கிறது தானே ஜோதிடம். அப்போ இந்த இடத்துல 5 வீடுகளில் இவர் இருக்கலாம். இதற்கடுத்து அவர் எந்த லக்னத்திற்கு எங்கே இருக்கலாம் என்கின்ற இன்னொரு வளையம் உள்ளே வருகிறது. இதற்கடுத்து இப்படி இருக்கலாம்னா இன்னும் வேறு என்ன இருக்குது? கண்டிப்பாக அவர் இருக்க வேண்டிய இடங்கள் இங்கே பகை வீடுன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, நம்முடைய சுபத்துவ அமைப்புகளில் அவர் நீச்சமாக இருக்குது. இந்த இடத்துல நீச்சம்தான், ஆனால் இந்த இடத்துல வேண்டாம், இன்னும் உங்களுக்கு குழம்பு போயிடும், வேண்டாம், இதை நான் போடலை. இது ஒரு ஹைலி சுபத்துவ புரிதலாக வரும். ஆகவே இப்போ நான் போடலை. சுக்கிரனுடைய வீட்டில் அவர் இருக்கலாமா? பகை வீடா? இருக்கலாம். அவர் அங்கே சுபத்துவ சூரியனாக இருக்கிறார். சுபத்துவ சூரியனாக இருக்கிறார். இந்த இடத்துல நண்பருடைய வீட்டில் சம வீட்டில் இருக்கிறார். நண்பருடைய வீடு, அவரை நண்பராக கருதக்கூடிய ஒருவருடைய வீடுன்றதுனால கன்னி மிதுனத்தில் இருக்கலாம். சரி, பொண்டாட்டியோட வீட்டில் இருக்கலாமா? இருக்கலாம் தானே. இந்த ஒரு இடத்துல ஏன் லேட்டாக போட்டேன்? இந்த இடத்துல அவர் தேய்பிரை சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறாரா, வளர்பிறை சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறாரா, அமாவாசை இன்னைக்கு நெருங்கி கொண்டு இருக்கிறாரா, பௌர்ணமியோடு இருக்கிறாரான்றதை பொறுத்து கடகத்துடைய வலிமையை நீங்கள் போட்டுக்கணும். ஏற்கனவே இதெல்லாம் சூரியனை நடத்தினது தானே, இருக்கவே கூடாத வீடு அது. ஆனால் இதுலேயும் ஒரு நன்மை உண்டு. இந்த வீட்டில் உட்கார்ந்தா தான் இந்த வீட்டை தொடர்பு கொள்வார். அப்போ மாசி மாதம் பிறந்தவங்களுக்கு அங்கே அவர் தொடர்பு கொள்ளும்போது சுபத்துவமாக சனியின் வீட்டில் அவருடைய ஒளி கம்மியாகக்கூடிய வீடுகளில் அவர் இருக்கிறது கடைசியான ஒன்று. ஆக 12 வீடுகள். இந்த 12 வீடுகளை எந்த லக்னத்திற்கு என்கின்ற 6, 8 அமைப்போடு நீங்கள் பொருத்தி பார்த்து எங்கே இருக்கலாம், எங்கே இருக்கக்கூடாது. இந்த இடத்துல கடுமையான கடன் நோய் அமைப்புகளை சூரியன் தருவார். அதாவது நீச்சம் என்பது குறைந்த அளவு பாபத்துவம்னு ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன்னா, எப்போ 6ஆம் அதிபதி எந்த பாவகத்தில் இருந்தால் கடன் நோயை தரமாட்டார்? 6க்கு 6இல் மறைந்திருக்கிறார். கடன் நோயை ஒரு 10 பைசா கூட தரமாட்டார். இல்லைனா கடன் கொடுத்தவன் செத்து போவான். இந்த இடத்துல தான் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. சேகர் கேட்ட கேள்வி அட்டகாசமான கேள்வி. இதுதான் கேள்வி. ஆனால் இந்த இடத்துல மனசில் நீங்கள் பலனை தேக்கிறதுக்கு கடுமையாக போராட வேண்டியிருக்கும். இந்த இடத்துல சூரிய தசை வந்தவன் செத்து ஒளிஞ்சு போனான். ஆனால் இதற்கும் அமைப்புகள் இருக்கின்றன. என்ன அமைப்புகள் இருக்கின்றன? சுபத்துவம், ஒரு பரிவர்த்தனை, கொஞ்சம் சில நிலைகளை மாற்றும். ஒரு குருவின் பார்வை சில நிலைகளை மாற்றும். இந்த இடத்துல வெறுமனே அப்படியே இருக்கிறார். வயதிற்கேற்றார் போல. அதுக்காக குழந்தைக்கு வந்துருச்சியா? குழந்தைக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணும்? கடன் நோயை வேலையை கொடுக்குமா? வேலையை கொடுக்கும். 6ஆம் பாவகம் என்பது வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. வேலை கூடயே பிரச்சனைகளை கொடுக்கும். எப்படி வேலையை கொடுக்கும்? ஒரு இளம் பருவத்தில் வர்றதுயா, சுக்கிர தசையில் பிறந்துட்டார். சூரிய தசை 20 வயசில் வந்துருச்சு. 20 வயசுலேருந்து 26 வயசில் சூரிய தசை. வேலையை கொடுத்து அங்கேயே லவ்வை கொடுத்து அங்கேயே அழ வைக்கும். சூரியனோட வீட்டில் இருக்கிறார்ல, ஏன்டா வேலைக்கு போனோம், இவளை போய் பார்த்தோம். இந்த இடத்துல தான் கடன் நோயை அவர் கொடுப்பார். 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிற்கு 6, 8, 12 மறையும் போது நோயை கொடுக்க மாட்டார். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? அவர் வீட்டுக்கு 6, 8, 12 அந்த பாவகத்தை தருவதற்கு இயலாமல் இருப்பார். ஆனாலும் அவர் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அவருடைய காரக அமைப்பை அந்த பாவகத்தின் வழியாக செய்வார். அவர் இருக்கக்கூடிய ஒரே இடம் இதுதான், 11ஆம் இடம் தான். அப்போ இந்த இடத்துல சூரிய தசை வரும் பொழுது கடன், நோய், வேலை போன்ற அத்தனை அமைப்புகளையும் தருவார். சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். வேறு எந்த சுக்கிரனோட சேர்க்கறதெல்லாம் போடலை. வயதிற்கேற்றார் போல பெண்களால் அவமானம், பிரச்சனைகள், காதல் தோல்வி போன்ற அமைப்புகளை இளம் வயதில் தருவார். சுக்கிரனுடைய வீட்டில் நீச்சமாகிறார். சுக்கிரனுடைய வீட்டில் தான் அவர் நீச்சமாவார்.
ஆனால் எந்த ஆதிபத்தியத்தில் நீச்சமாகிறார்? 8ஆம் ஆதிபத்தியத்தில் நீச்சமாகிறார். சுக்கிரனுடைய வீட்டில் தான் அவர் நீச்சமாவார். அவர் வேற எங்கே போய் நீச்சனாவார்? ஆதிபத்தியத்தில் 6, 8 ஆதிபத்தியத்தில் நீச்சமாவார். வயதற்கேற்றார் போல கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து போன்ற அத்தனை கழுதையவன் தருவார். சுபத்துவம் ஒரு விதிவிலக்கு. சரி, இதெல்லாம் நடக்குது. இதற்குத்தான் திருப்பி லக்னாதிபதிக்கு வந்துடுவேன். லக்னம் லக்னாதிபதி வலுவை பொறுத்து உங்களுக்கு அவர் பலனை தருவார். ஒரு விஷயங்க, தூக்க முடியுதுங்க. ஒரு 100 கிலோ வெயிட்டை தூக்குறது அளவுக்கு உங்களுக்கு பலம் இருக்குது. அது ஒன்றும் பெரிய ஸ்ட்ராங்காக தெரியாதுங்க. ஒரு 100 கிலோ வெயிட், ஒரு பெரிய இரும்பு கல். நீங்கள் வாலிபர், ஒரு 35 வயசுக்காரர், ஜிம் பாடி, எக்ஸசைஸ் பாடி, அந்த 100 கிலோ வெயிட்டை இப்படி தூக்க போகிறீங்க. உங்களால் தூக்க முடியும். அது ஒரு சிரமமாக தெரியாது. கிழவன் 70 வயசு கிழவன், கைகால் ஏற்கனவே ஓட்டை உடஞ்சி போயிருக்கு. அவனை தூக்கி 100 கிலோ வெயிட்டை தூக்குவானா? தூக்க முடியாது. அப்போ அந்த கஷ்டம், சூரியன் தரக்கூடிய கஷ்டம் எது என்பது உங்களுடைய லக்னாதிபதியின் வலுவை, உங்களுடைய தூக்குகின்ற வலுவை, உங்களுடைய தாங்குகின்ற வலுவை பொறுத்தது. ஆனால் சூரியன் தரக்கூடிய துன்பம் வந்தே தீரும். வேலையால் பிரச்சனை, கடனால் பிரச்சனை, பெண்ணால் பிரச்சனை. சுக்கிரனுடைய வீடு என்பதால் பெண் சார்ந்த விஷயங்களில் மன அழுத்தம், மனக்கலக்கம் போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக தருவார். சூரியனுடைய சுபத்துவம் என்பதும் லக்னாதிபதியுடைய நிலை என்பதும் இதனை தீர்மானிக்கக்கூடிய அளவுகோலாக இருக்கும். லக்னாதிபதியும் கெட்டு போனார், லக்னமும் கெட்டு போச்சுங்க. லக்னாதிபதியும் கெட்டு போனார், லக்னமும் கெட்டு போச்சு.